நமக்கு ஏற்கனவே தெரியும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு பதில் அதை ஒரு இம்பார்ட்டன்ட் கீ லெவல்ஸ் கூட கம்பைன் பண்ணனா அதோட எஃபெக்டிவ்னஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு இப்போ இந்த வீடியோவில் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸையும் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அண்ட் அப்படி யூஸ் பண்ணும்போது கன்ஃபர்மேஷனுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புல்லிஷ் என்ஹெல்பிங் பேட்டர்ன், இதை ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ல யூஸ் பண்ணணும். இது கூட கன்ஃபர்மேஷனுக்கு அந்த இடத்துல நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். செகண்ட் பியரிஷ் என்ஹெல்பிங் பேட்டர்ன், இதை நம்ம ஒரு ரெசன்ஸ் ஏரியால யூஸ் பண்ணணும். கன்ஃபர்மேஷனுக்கு தேர்ட் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஹேமர் பேட்டர்ன், இது டவுன் ட்ரெண்ட்ல பாட்டம்ல கிடைச்சா யூஸ் பண்ணணும். கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம RSIல ஓவர் சோல்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன், இது அப் ட்ரெண்ட் பீக்ல நமக்கு ஃபார்ம் ஆகணும். கன்ஃபர்மேஷனுக்கு ஹை வால்யூம் ரிஜெக்ஷன் நடந்திருக்கான்னு பார்க்கணும். அடுத்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன், இது ஒரு ஸ்டாக் நல்லா டிக்ளைன் ஆனதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகணும். கன்ஃபர்மேஷனுக்கு புல்லிஷ் ஃபாலோ த்ரூ நடக்கணும் நமக்கு. அடுத்து ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன், இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ்ல கிடைச்சதுன்னா நம்ம யூஸ் பண்ணணும். கன்ஃபர்மேஷனுக்கு அங்க லார்ஜ் பியரிஷ் கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆகணும். அடுத்து டோஜி பேட்டர்ன், இதை சைட்வேஸ் மார்க்கெட்ல யூஸ் பண்ணணும். கன்ஃபர்மேஷனுக்கு பிரேக் அவுட் டைரக்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்து 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன், இது அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம இதை யூஸ் பண்ணணும். கன்ஃபர்மேஷனுக்கு இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும். அடுத்து 3 பிளாக் க்ரோஸ் பேட்டர்ன், இது ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் போது யூஸ் பண்ணணும். கன்ஃபர்மேஷனுக்கு கேண்டில் கன்சிஸ்டண்டா க்ளோஸ் வச்சிருக்கான்னு பார்க்கணும்.